ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம எல்லாருக்குமே நல்ல சில்லுன்னு ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மாம்பழ சீசனும் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம மாம்பழம் வச்சு நல்ல சில்லுனும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி 2 சூப்பரான ரெசிபிஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆப்ஷன் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாம்பழம் வச்சு ஒரு சூப்பரான சம்மர் ட்ரிங்க் தான் ரெடி பண்ண போகிறோம். இதை நீங்கள் இஃப்தார் ட்ரிங்காகவும் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராகவும் ஃபில்லிங்காகவும் இருக்கும். இந்த பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகள் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா இது ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா ஊறி வந்துடும். அடுத்ததாக இன்னொரு பவுலில் அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஜவ்வரிசி ஒரு 30 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். அடுத்ததாக இன்னொரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்தால் போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 3/4 லிட்டர் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். பால் தண்ணி சேர்க்காம நல்ல கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். இப்போது இந்த பாலை நம்ம தண்ணி சேர்க்காம காய்ச்சிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்ல பொங்கி வந்துருச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா காய்ச்சிக்கலாம். சைடில் ஒட்டியிருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து பாலுக்குள்ளே விட்டு கலந்துருங்க. நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சைடில் எடுத்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒயிட் சுகர் சேர்க்குறதுக்கு விருப்பமில்லாதவங்க இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கஸ்டர்ட் பவுடரோட பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்க்கும்போது ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பால் நல்லா திக்காகி வரும். கூடவே நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஒரு 3 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பால் இந்த அளவுக்கு நல்ல திக்காக வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சிருந்த ஜவ்வரிசி இந்த மாதிரி நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் நான் ஜவ்வரிசி வேக வைக்கிறதுக்காக தண்ணி சேர்த்து சூடு பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம ஊற வச்சிருக்க ஜவ்வரிசியை தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிட்டு இது உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஜவ்வரிசி ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். இடையில அப்பப்போ இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுருங்க. இல்லைன்னா ஜவ்வரிசி எல்லாமே அடியில் போய் ஒட்டிக்கும், சரியாக வேகாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனேவே இது எல்லாத்தையும் தனியாக வடிகட்டி எடுத்துருங்க. ஜவ்வரிசியை ஃபில்டர் பண்ணி எடுத்ததும் ஒரு தடவை இந்த மாதிரி நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நம்ம ஜவ்வரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்காமல் நல்லா தனித்தனியாக இருக்கும். நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணதும் இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நம்ம பாலும் நல்லா ஆறிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன். இதில் மாம்பழம் 3/4 கப் அளவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி ஆற வச்சுருந்த கஸ்டர்ட் மில்க் 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இது கூடவே நான் மீதி இருந்த கஸ்டர்ட் மில்க்கையும் சேர்த்துக்கிறேன். இப்போது இதையும் நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட சேர்த்து நல்லா கலந்து விடும்போது ஜவ்வரிசி எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் நல்லா தனித்தனியாக வந்துடும். இப்போ இதோட நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜா விதைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சப்ஜா விதைகள் நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும். ஸோ வெயில் டைமில் இதை எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதோட நான் கொஞ்சமாக மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக முந்திரியும் பாதாமும் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு இது நல்ல சில்லுன்னு வேணும்னா இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நல்ல சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போது இதை ஒரு சர்விங் கிளாஸில் மாற்றிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது மாம்பழம், ஜவ்வரிசி, பால் எல்லாம் சேர்த்த ஒரு சூப்பரான எனர்ஜெட்டிக்கான சம்மர் ட்ரிங்க் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். அடுத்து நம்ம செய்ய போகிறது மாம்பழம் வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஐஸ்கிரீம் தான். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இது காய்ச்சாத பால். நம்ம இனிமேல் தான் காய்ச்ச போகிறோம். நான் இன்றைக்கி ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்தோன்னா நம்ம ஐஸ்கிரீம் நல்ல க்ரீமியாக வரும். இப்போது இந்த பாலை நல்லா கொதிக்க விட்டுறலாம். பால் நல்லா கொதித்து பொங்கி வரணும். இப்போது பால் இந்த மாதிரி பொங்கி வரும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுடுங்க. சைடில் ஒட்டுறதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து நம்ம பாலுக்குள்ளேயே சேர்த்துருங்க. அப்போ தான் நம்ம ஐஸ்கிரீம் நல்ல க்ரீமியாக வரும். இப்போது ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன், அதாவது சோள மாவு. இதில் 100 ml அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை எந்தவித கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. சப்போஸ் இதில் கட்டி இருந்துச்சுன்னா நம்ம இதை பாலில் சேர்க்கும் போது பாலும் கட்டி கட்டியாகிடும். அதுக்கப்புறம் நமக்கு கலந்து விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போவே எந்தவித கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பால் இந்த அளவுக்கு நல்லா வத்தி இருக்கு. இப்போது இதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை இது உள்ளே சேர்த்துடலாம். பாலில் சேர்க்கும்போது இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா திக்காகி வரும். ஒரு 2 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. இதை நான் ஒரு பிளெண்டரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நான் 1 கப் அளவுக்கு மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிடலாம். இப்போது இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். இதை இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இதை ஃப்ரீசரில் வச்சு 3 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போது 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த அளவுக்கு ஃப்ரீஸாக இருக்குது. இப்போ இதை இந்த மாதிரி லைட்டாக உடச்சி விட்டுக்கலாம். இப்போ இதை மறுபடியும் ஒரு பிளெண்டரில் சேர்த்துடலாம். இப்போ இதை 2 நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இது நமக்கு நல்ல ஸ்மூத்தாகவும் க்ரீமியாகவும் கிடைக்கணும். அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. நம்ம எத்தனை தடவை இந்த ஐஸ்கிரீமை ஃப்ரீசரில் வச்சுட்டு மறுபடியும் எடுத்து பிளெண்டரில் சேர்த்து அரைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம ஐஸ்கிரீம் நல்ல க்ரீமியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதை நம்ம மறுபடியும் அதே கண்டெய்னரில் சேர்த்துக்கலாம். இதை இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணிவிட்டு இதை நல்லா டைட்டான லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம இதை 8 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சிடலாம்.
நான் வந்து ஓவர் நைட் வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பாக்ஸ்லேருந்து ஐஸ்கிரீமை வெளியில் எடுக்கிறதுக்கு இந்த பாக்ஸை அப்படியே சுடு தண்ணியில் வச்சுட்டு டக்குன்னு எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றினீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக வெளியில் வந்துடும். இப்போ நம்ம இதை எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மேங்கோ ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க 2 ரெசிபீஸையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆப்ஷன் ஆலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.